எப்பா கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்தாங்க. முதல்வர் நிவாரண நிதியிலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா அறிவித்தாங்க அரசாங்கம். அதை எதிர்த்து நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். கள்ளக்குறிச்சி முடிஞ்சுது. அடுத்தல கரூரில் 41 பேருக்கு 10 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன நாட்டுக்கு தியாகியா? பொதுமக்கள் பிரச்சனைக்கு போராடி சிறை சென்றவர்களா? ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. ஆரம்ப பாடசாலையிலிருந்து உயர்நிலை பள்ளி வரைக்கும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. அதை நிரப்புறதுக்கு போராட்டம் பண்ணினாங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும், முழு நேர ஆசிரியர்களாக ஆக்கணும்னு போராட்டம் பண்ணினாங்களா? பேருந்தில் நடத்துனர் ஓட்டுநர்களுக்கெல்லாம் ஓய்வூதிய பிரச்சனை, பழைய நிலுவைத் தொகையெல்லாம் பாக்கியிருக்க, அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு போராட்டம் பண்ணினாங்களா? என்னத்துக்காக போராட்டம் பண்ணினாங்க? அரசு ஆஸ்பத்திரியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, அதையெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு போராட்டம் பண்ணினாங்களா? என்ன போராட்டம் பண்ணினாங்க? வருவாய்த்துறையில் தாலுகா ஆஃபீஸுக்கு போனால் தாசில்தார் இல்லை, ஆர்ஐ இல்லை, ரெவன்யூ அந்த அவர் தானே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவர் இல்லை, பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போயாச்சுன்னா விஓ இல்லை, தலையாரிகிட்ட கேட்டால் விஓ 3 கிராமத்துக்கு சேர்த்து பார்க்காரு, இங்கே 4 நாளைக்கு ஒருக்க தான் வருவாருங்காங்க. அந்தந்த கிராமத்துக்கு நிர்வாக அதிகாரி இல்லை, தலையாரி இல்லை, எல்லாமே 3 கிராமம் 4 கிராமம் சேர்ந்து பார்க்குறாங்க. எந்த அரசு நிர்வாகம் சரியாக இருக்குது? எந்த இடத்துலையும் பற்றாக்குறை. சரி, கல்வித்துறையில் இப்போ பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கிட்டால், பெரிய பெரிய காலேஜ் கல்லூரிகளெல்லாம் எடுத்துக்கிட்டால், அங்கேயும் சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு துறைக்கும் 4-5 துறையை சேர்த்து ஒரு ப்ரொஃபஸர் பார்க்காரு, ஒரு பேராசிரியர். அந்தந்த துறைகளுக்கு அந்தந்த பாடத்திட்டங்களுக்கு தகுந்த பேராசிரியர்கள் பற்றாக்குறை இல்லை. இப்படி எல்லாத்துலேயுமே நிறைய குறை. 3000-4000க்கு மேலே நடத்துனர் ஓட்டுநர் பற்றாக்குறையில் இருக்குது அரசு பேருந்தில். பிறகு லாபம் வரலன்னா எப்படி வரும்? இப்படி அரசுக்கு சம்பளம் போட வழி இல்லாமல் எல்லா துறைகளையும் குறைந்த தொழிலாளர்களை வச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்குது அரசு. இதில் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சமும், வேடிக்கை போய்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சமும் கொடுத்தா அப்புறம் நாடு எங்கேருந்து விளங்கும்? இவங்க இதுக்கெல்லாம் நான் சொன்ன காரணங்களுக்காகலாம் போராடி அவங்க உயிர் துறந்தவங்களா? எந்த வகையில் மக்கள் பிரச்சனைக்கு இவங்க போராட்டம் பண்ணினாங்க? தின்னுட்டு வீட்டில் இருக்க முடியாமல் கொளுத்து போய் கூட்ட நெரிசலில் செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்கணுமா அரசாங்கம்? என்ன அரசாங்கம்? கடந்த அரசாங்கம் சரியில்லைன்னு தானே இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தோம். இந்த அரசாங்கம் அதுக்கு மேலே இருக்கே. என்ன, இவங்க பேருக்கு தான் மத்திய அரசுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், அதிமுக ரொம்ப பயப்படுது அப்படின்னு அதிமுகவும் சில தமிழர் விரோத சட்டங்கள்லாம் கையெழுத்து போட்டதுனால தானே நம்ம வெகுண்டெழுந்து விடியல் வரப்போகுதுன்னு இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா. இவங்க லட்சணம் இப்படி இருக்குது. இவங்க மேலோட்டமாக மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி, அவங்க கொள்கைகளுக்கு உடன்படாத மாதிரி இருக்காங்களே தவிர, உள்ளூரில் சினிமாக்காரங்களுக்கு பயப்படுதாங்களே. கொஞ்சம் கூட்டம் கூட்டிகிட்டா இவங்க மிரண்டு போகிறாங்களே. இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி! தியாகிகளுக்கு கொடுக்க வேண்டியதான். மக்கள் பிரச்சனைக்காக போராடி உயிர் நீத்தவனுக்கு நம்ம நஷ்டஈடு கொடுக்கலாம், நிவாரண உதவி கொடுக்கலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. என்ன, இப்போ பொண்டாட்டி மாதிரிலாம் வீட்டில் ஆம்பளைகிட்ட எப்படி சண்டை போடுவா? நீ கள்ளக்குறிச்சியில் இங்கே குடிச்சிட்டு சாகிறத விட கள்ளக்குறிச்சியில் குடிச்சிட்டு செத்தா எனக்கு 10 லட்சம் கிடச்சிருக்குமேங்க. பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை ஒரு பையனை பார்த்து அவன் சும்மா தண்ணி அடிச்சுக்கிட்டே வருவான். நேற்று சண்டை நடக்கு. அப்புறம் தான் மக்களை எப்படியெல்லாம் கேலி கிண்டல் பண்ண வைக்க பற்றிகளா? அதை கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. இவ்வளோ வயசுக்கு பிறகு நம்ம போய் எதையும் சாதிக்க போகிறதில்லை. ஏன்னா நமக்கு அது அவசியமும் இல்லை. இருந்தாலும் மக்கள்கிட்ட அந்த கருத்து எப்படி வேகமாக பரவுது பாருங்கள். அவன் உடனே சொல்லுதான், பதிலுக்கு சண்டை போடுதான். நீ கருவுற மாதிரி கூட்ட நெரிசலில் போய் செத்துருந்தாலும் எனக்கு 10 லட்சம் கிடச்சிருக்கும், நான் இன்னொரு கல்யாணம் முடிச்சிருப்பேனேங்க. இப்படித்தான் உங்கள் நிவாரண உதவிகள்லாம் கேலி கூத்தாக்கப்படுது. நான் அழகாக மகளிருக்கு இலவச பேருந்து, அருமையான திட்டம். இந்த தினசரி 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஜவுளி கடையில் வேலைக்கு போகிறவா, ஆஃபீஸில் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் அவங்களுக்கு 10,000 ரூபா சம்பளத்தில் தினசரி 30 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். பஸ்ஸில் மினிமம் 15 கிலோமீட்டராவது சிட்டி பஸ்ஸுக்குள்ளே போகணும். 10 கிலோமீட்டரை சொல்லுங்கள், அவங்களுக்கு 15-30 ரூபா டீ செலவு. 50 ரூபா இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். ஆனால் இப்போது வெறும் 20 ரூபா இருந்தால் போதும்.
காலையில் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ குடித்தா போதும், ஓசில் பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம். நல்ல திட்டம். உரிமை தொகைன்னு கொடுத்தீங்க, அது நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு பிரச்சனை. எல்லாருக்கும் அனைவருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்கீங்க. இப்படி மக்களுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து நல்ல திட்டங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி சில கேணத்தனமான நிதி அறிவிப்புகள் என்ன, இவங்க என்ன பெரிய தமிழ்நாடு பூரா சாதிய கலவரங்கள் நடக்கு, சாதிய படுகொலைகள் நடக்கு, இதெல்லாம் நாம் தமிழருங்கிற ஒற்றுமை உணர்வோடு செயல்படணும் அப்படின்னு நடந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கூட்ட நெரிசலில் செத்து போனாங்களா இவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதுக்கு? நாளைக்கு நயன்தாரா வருவா, திரிஷா வந்தாலும் நயன்தாரா வந்தாலும் இதே கூட்டம் கூடும். அப்போ நீங்கள் 10 லட்சம் கொடுப்பீங்களா? என்ன, இதே கூட்டம் கூடும், இதே நெரிசல் ஏற்படும். தகுந்த பாதுகாப்பும் இடவசதிகளும் இல்லைன்னா இந்த தவறு நடக்கும். இது நீங்கள் எங்கள் விஜய்க்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு பதறி பதறி நீங்கள் இந்த திட்டத்தெல்லாம், இந்த நிவாரண உதவியெல்லாம் அறிவிக்கிறீங்க. அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல துணிஞ்சு நின்னுங்க. திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதை யாருமே மதிக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு நாடு அப்படின்னு. பக்கத்து வீட்டில் தெருவில் சண்டை போடுதா ஐயா. அவள் சொல்லுதா, நீ இங்கே குடிச்சிட்டு சாக்கிறத விட கள்ளக்குறிச்சியில் செத்துருந்தா எனக்கு 10 லட்சம் கிடச்சிருக்குமேங்க. இவன் பதிலுக்கு சொல்லுதான், 2 கை குழந்தை வேறு இருக்குது. இவன் பதிலுக்கு சொல்லுதான், நீ கரூரை மாதிரி கூட்ட நெரிசலில் போய் நெருக்கி செத்துருந்தா கூட எனக்கு 10 லட்சம் கிடச்சிருக்கும், நான் இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பேங்க. இப்படி தான் இருக்குது உங்கள் நிவாரண உதவி லட்சணம் பூரா. நாளைக்கு நயன்தாரா வருவா, கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். அதனால் கூட்ட நெரிசத்தில் 4 பேர் செத்து போயிடுவான் நெரிசலில் சிக்கி, அவனுக்கு 10 லட்சம் கொடுங்க. அப்புறம் அந்த அம்மா திரிஷா வருவா, அவளுக்கு கொடுங்க. இப்படி வேடிக்கை பார்க்க போகிறதுக்கெல்லாம் நீங்கள் நிவாரண உதவி கொடுக்கக்கூடாது. மிகப்பெரிய துயர், மிகப்பெரிய துன்பம். ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, மக்கள் உரிமை பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நிதி உதவியை கொடுத்தா அரசாங்கத்து மேலே ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும். நடிகர்களை பார்க்க போகிறதுக்கு, வேடிக்கை பார்க்க போகிறதுக்கெல்லாம் நீங்கள் நிதி உதவி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமான செயல்கள்லாம் செய்யணும்? என்னுடைய கருத்து, நீங்கள் இந்த இலவசம், இந்த நிதி உதவி, இது பூராவே மேலும் மேலும் மக்களை தவறான வழி நடத்துதலில் கொண்டு போய் தான் முடியும். அது ஒன்றும் மக்களை சிந்தனை பண்ண விடாது, மக்களுக்கு சிந்தனையை கொடுக்காது, சிந்தனையை தூண்டாது. மேலும் மேலும் மக்களுடைய சிந்தனை தவறான வழியில் போகிறதுக்கு தான் இது வழிவகுக்கும். என்னத்தை சொல்ல, நம்ம இப்படி தான் போட்டு புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும்.